ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிராசரி ஸ்டோரேஜோடைய கண்டெய்னர் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வாங்கியிருந்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எந்த பொருள் நம்ம இது உள்ள போட்டு வச்சாலும் ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா, இதான் மிளகு, இதான் சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி வேலைலாம் இதில் நம்ம பண்ணவே தேவையில்ல. ஏன்னா இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு, எடுக்கிறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இதோடைய கலர்ஸ் பார்த்தோன்னா ஒயிட், பிளாக் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போட்டு வச்சுருக்க பொருள்லாம் பார்த்திங்கன்னா, சில சமயம் எறும்பு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லை. மேபி அந்த மாதிரி வருது அப்படின்னா, நீங்கள் அதில் வந்து காஞ்ச மிளகாய் இல்லைன்னா கிராம்பு வந்து அதில் போட்டு வச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி எறும்பு, வண்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம ஒரு நல்ல காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு, காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மளிகை பொருள்லாம் சேர்த்துக்கணும். இந்த பாக்ஸ் பார்த்தோன்னா 1200 ml இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 493க்கு நம்ம வாங்கியிருந்தோம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தோம். இதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தோன்னா டோட்டலாக நான் 12 பீஸ் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து 6 அது 12க்கும் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட குட்டி பாக்ஸோடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதாவது அது 500 ml. ஸோ அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுவும் சேம், ஆனால் கலர் மட்டும் நான் மாற்றி வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து லைட் ப்ளூவில் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து பிளாக் கலர். ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. இதையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அந்த பொருட்கள்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடல, சோம்பு இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டி தான். பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக் தான். ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், சோம்பு, வெந்தயம், பிரியாணி ஸ்பைசஸ், பொட்டுக்கடலை இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை கூட நமுத்து போகலை. ஸோ அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் அதான் ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணுறப்பையும் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது சில பாக்ஸ்லாம் போட்டோன்னா நமுத்துரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இந்த பாக்ஸில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இல்லை. கிச்சன் ஃபுல்லாக அழகாக நீட்டாக வந்து இந்த ஸ்லாப்பில் அடுக்கி வைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 393க்கு நம்ம வாங்கியிருந்தோம். இது வந்து 500 ml. ஸோ இதுவும் வந்து இதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.